நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், எனது மானசீக ஜோதிட குரு, ஜோதிட மாமேதை, ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் 17 வயதிலேயே சனி தரும் காதலும் காமமும் திருமணமும் என்ற தலைப்பில் ஒரு ஜாதகத்தை பார்க்கப் போகின்றோம். இது ஜோதிட ஆர்வலர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பெண் ஜாதகி பிறந்த தேதி 24 செப்டம்பர் 2008 அதிகாலை 4:20 மணிக்கு திருநெல்வேலியில் பிறந்துள்ளார். ஜென்ம லக்கணம் சிம்மம். லக்கணத்தில் சனி பூரண நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருக்கிறார். 2இல் புதன் செவ்வாய் சித்திரை 2ஆம் பாதத்திலும், சூரியன் உத்திரம் 3ஆம் பாதமாகிய சுயசாரத்திலும் இருக்கிறார். 3இல் சுக்கிரன் ஆட்சியாக சித்திரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். 5இல் வியாழன் போராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். 6இல் ராகு திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். கேது ஆயில்யம் 2இல் சந்திரனுடன் இருக்கிறார். சந்திரன் புனர்வூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தபடியால் வியாழதிசை இருப்பு வருஷம் 3, மாதம் 11, நாட்கள் 26. அதன் பிறகு சனி மகாதசை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பெண்ணோட அம்மா 6 மாதங்களுக்கு முன் பிறந்த நாள் விவரங்களை கொடுத்து ஜாதகம் கணித்து எப்படி இருக்குது என்று பார்த்து சொல்லுங்கள் என்றார்கள். ஒரு வாரம் கழித்து அந்த அம்மா வரும்பொழுது ஜாதகம் கணித்து தயாராக வைத்திருந்தேன். ஜாதகத்தை பார்த்து, அம்மா, உங்கள் பெண்ணுக்கு இன்னும் 6 மாதத்தில் திருமணம் ஆகிவிடும் என்றும் சொன்னேன். அது எப்படி ஐயா, பெண்ணுக்கு 17 வயது தான் ஆகிறது, 21 வயதில்தான் திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், வெளிப்படையாக சொன்னால் இது காதல் திருமணம் செய்யும் அமைப்புள்ள ஒரு ஜாதகம். அதுவும் 6 மாதத்துக்குள்ளாகவே அதற்கான தசாபுத்திகள் வருகின்றன. அது மட்டுமல்லாமல் பெற்றோரையும் பிரிய வைக்கும் அமைப்பும் இருப்பதால் நீங்கள் செய்து வைக்காவிட்டாலும் அந்த பெண்ணே காதலன் வீட்டுக்கு சென்றுவிடும். நீங்கள் பிரச்சனை செய்யாமல் திருமணத்தை கூட இருந்து நடத்தி வைத்தாலே போதும் என்று சொன்னேன். இப்போவே கேட்டு பாருங்க, ஒரு பையனை விரும்புகிறாளா என்றும் சொன்னேன். அப்புறம் 2 நாள் கழித்து அந்த அம்மா, ஆமாம் ஐயா, காதல் பண்ணுறாங்களாம். காதல் இந்த வயதிலேயே என்ன காதலோ கண்டாவே தெரியவில்லை என்று சொன்னாங்க. அந்த பையனை சொல்லி குற்றமில்லை, அந்த பையனையோ பெண்ணையோ சொல்லி குற்றமில்லை. கிரக அமைப்பு அப்படி இருக்கின்றது என்று சொன்னேன். அதன்பின் இப்பொழுது 2 வாரங்களுக்கு முன் அந்த அம்மா ஜாதகத்தோடு வந்து என்னை பார்த்து, ஐயா, நீங்கள் சொல்லியபடியே எங்களிடம் சொல்லிக்கொள்ளாமல் அந்த பையனின் வீட்டுக்கு பெண் போய்விட்டது. இப்பொழுது போய் கூப்பிட்டால் அங்கு இருக்க பிடிக்கவில்லை. நான் உங்களிடம் இருக்க பிடிக்கவில்லை. நான் இங்குதான் இருப்பேன், நான் வரமாட்டேன் என்கிறாள். அந்த பையனின் ஜாதகத்தை வாங்கி வருகிறேன், பொருத்தம் பார்த்து சொல்லுங்கள் என்றார்கள். நான் சொன்னேன், அம்மா, ஒருவருக்கொருவர் மனம் விரும்பி
திருமணம் செய்யும்போது பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பொருத்தம் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் கேட்கப் போவது இல்லை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மா, போகிற இடத்தில் உங்கள் பெண் நன்றாக இருப்பாள், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னேன். இப்பொழுது அதை எப்படி சொன்னேன் என்று சொன்னால்தான் ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஜாதகம் சிம்ம லக்கணமாகி லக்னாதிபதி சூரியன் லக்கணத்துக்கு 2இல் தன்னுடைய சுயசாரம் உத்திரம் 4ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் பலமாக மீனத்தில் இருக்கிறார். கூடவே வீடு கொடுத்த புதன் ஆட்சி உச்ச நிலையில் பலமாக இருக்கிறார். அவர்களுடன் சிம்மத்துக்கு 4-9 கூடிய செவ்வாய் பாதகாதிபதி ஆனாலும் பாதக ஸ்தானத்திற்கு 6இல் மறைந்து சுபபலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளார். லக்னாதிபதி சூரியன் நண்பராக 2இல் இருக்கிறார். ஆக லக்னாதிபதி பலம். லக்கணத்தில் 6-7 கூடிய சனி இயற்கை பாவரும் ஆவார், லக்கண பாவரும் ஆவார். ஆனாலும் 5ஆம் இடத்தில் உள்ள ஆட்சி பெற்ற வியாழன் தனது 9ஆம் பார்வையால் சனியை பார்த்து சனியையும் லக்கணத்தையும் சுகத்துவப்படுத்துகிறது. வியாழன் பார்வையால் லக்கணமும் பலமடைகின்றது. பலம்பெற்ற வியாழனின் பார்வை பாவரை சுபராய்க்கும் வல்லமை கொண்டவை, அனைத்தையும் தலைகளாக மாற்றுமென்று அடிக்கடி ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சொல்வது இந்த ஜாதகத்தில் மிகவும் பொருத்தமாக வருவதை பார்க்கலாம். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்க இப்பெண் தைரியசாலி என்பதையும் துணிச்சலாக எதையும் செய்யக்கூடியவர் என்பதையும் சொல்கிறது. சந்திரன் 12இல் இருந்தாலும் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். கடகத்தில் ஆரம்ப டிகிரியில் இருக்கிறார். தனுசில் வியாழன் 20 டிகிரியில் இருந்து மேலராசிக்கு 20 டிகிரியில் அவரது பார்வை மையப்புள்ளி இருந்து சுமார் 10 டிகிரிக்குள் சந்திரன் இருக்கிறது. ஆகையால் வியாழனின் கதிர்வீச்சு சந்திரனுக்கும் கிடைத்து சந்திரனும் சுகத்துவமாகிறார். கேது சந்திரனிலிருந்து 22 டிகிரி தள்ளி இருக்கிறபடியால் கேதுவினால் சந்திரனுக்கு பாதிப்பு இல்லை. ஆக ராசியும் சுகத்துவம் ஆகிறது. நண்பர்களே, இப்போ நல்லா பாருங்கள். தற்சமயம் இந்த பெண்ணுக்கு சனி திசை செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் 7 கூடியவராகிய லக்கணத்தில் நின்று 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜெய்மினி மகரிஷி தத்துவப்படி 5இல் அமர்ந்த வியாழன் சனியை பார்க்க சனியின் வழியாக 7ஆம் இடத்தை வியாழன் பார்ப்பதாக ஒரு கருத்து உண்டு. 5 கூடிய வியாழனின் பார்வை 7 கூடிய சனிக்கு கிடைப்பதால் மனதுக்கு பிடித்தவரையே திருமணம் செய்வார். அதாவது காதல் திருமணம். இங்கே வியாழன் சனியை பார்க்க காதல் வந்துவிட்டது. மேலும் தசாநாதன் சனி களத்திரகாரகனும் காலபுருஷ தத்துவத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திர சாரமாகிய பூரத்தில் சனி இருக்கிறார். சனியை பார்க்கக்கூடிய வியாழனும் போராட நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். புத்திநாதன் செவ்வாய் 4-9 குடையவர். சிறலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 9 குடையவர் பாதகாதிபதி ஆவார். என்றாலும் அவர் பாதக ஸ்தானத்திற்கு 6இல் மறைந்து இருந்து நன்மையான பலன்களை செய்யக்கூடிய வகையில் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் குடும்பாதிபதி புதனோடு லக்னாதிபதி சூரியனோடும் இருக்கிறார். ஆக திருமணத்துக்குரிய பாவகமான 7ஆம் இடம், மாங்கல்யஸ்தானமான 8ஆம் இடம், குடும்பஸ்தானமான 2ஆம் இடம் மற்றும் 3-11ஆம் இடங்கள் அதிபதிகள் தொடர்பு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் இருக்கிறபடியால் இளம் வயதிலேயே திருமணம் நடக்கிறது. உங்கள் பெண் புகுந்த வீட்டில் நன்றாக இருக்கும் என்று சொல்ல காரணம் என்னவென்றால், லக்னாதிபதி 2இல் 2-11 கூடிய புதனும்
2 4 9 கூடிய செவ்வாயும் 2 இருக்க 2 9 11 கூடியாம் 11ஆம் அதிபதிகள் தொடர்பு 2ஆம் இடத்தில் இருக்க நல்ல செல்வ செழிப்போடு புகுந்த வீட்டில் சிறப்பாக வாழ்வாள் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகும். இந்த ஜாதகத்தில் அதாவது மகா தனயோகம் என்று சொல்வார்கள் இதை. இந்த ஜாதகத்தில் இந்த சிறப்பு சனி சூத்துவமாக இருப்பதும் 5இல் வியாழன் ஆட்சியாகவும் 3இல் சுக்கிரன் ஆட்சியாகவும் 2இல் புதன் ஆட்சியாகவும் மற்ற கிரகங்கள் நட்பு நிலையில் இருப்பதும் சந்திரனும் ஆட்சி வீட்டில் இருப்பதும் மொத்தம் 4 கிரகங்கள் ஆட்சி வீட்டில் இருப்பதும் ராகுகேதுக்கள் 6 12 இருப்பதும் ஒரு சிறப்பான அம்சமாகும். இந்த பெண் மிக வசதியாக நல்ல வாழ்வாள் என்று உறுதியாக சொல்லலாம். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.